ஹலோ கைஸ், வெல்கம் டு எல்டி தமிழ் கேம்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரானி 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கிரானி 3ல் 2 எஸ்கேப் முடிச்சிருப்போம். அதனால் இப்போது கிரானி 2 பண்ண போகிறோம் கைஸ். டோர் எஸ்கேப். ஓகே, ஸ்டார்ட் பண்ணோம். அப்படின்னா இதில் இந்த கேமில் ஒரு ஈஸியான விஷயம் என்னென்னா, கிழவங்க கையில் கன்று இருக்காது. அது மட்டும்தான் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா போகிறது ரொம்ப கஷ்டம். அந்த ரூமில் போயிட்டோன்னா மேலே போகவே விட மாட்டாங்க. அந்த கிச்சனுக்கு அந்த சைடில் ஏறவே விட மாட்டாங்க. அப்படி நம்ம ஏறிட்டோம், இந்த கேம் சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக முடிச்சிடலாம். அந்த கேம் அந்த ரூமில் போனதுனால போதும், நம்மளுக்கு தேவையான பொருளும் மோஸ்ட்டாக எல்லாமே கிடச்சிரும். நம்ம எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது என்னென்ன தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்லாக்கி, க்ரோபாரு, கட்டிங் பிளேயர்ஸு, டோர் லாக்கு, ஹேண்டு வீலு, இவ்வளோ பொருள் நம்மளுக்கு தேவைப்படும் டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. முதல்ல அந்த பட்டன் அழுத்தி விட்டேன், எவனாவா என் வீட்டு உள்ள சுவிட்சை அழுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஓடி வருவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே ஓடிடலாம். மட்டும்தான் ரொம்ப லேட்டாக வருவோம். நாங்கள் நிறைய கேம் பிளே ஆடி பார்த்துட்டோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு கிழவன் தான் ஓடி வரோம் வெறி கொண்டு. இதை பாருங்களேன் கிழவன் போயிட்டாங்க. இவங்க போயிட்டாங்க, கெளியும் போயிட்டான். சூப்பர் ஆசம். இப்போ நம்ம குடுன்னு மேலே ஓடிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்க வேலையெல்லாம் முடிச்சோன்னா அது கடைசி கீழே பார்த்துக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகவே விட மாட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஐயோ ஃபோட்டோ தள்ளி விட்டுலாம் போச்சு. கெளியும் வந்து என்ன உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட் எஸ்கேப்புக்கு தான் தேவைப்படும். இது ஆன்வில் ஒரு பொருள் கிடச்சாச்சு. சன்கன் இருக்கா? சன்கன் இல்லை. இதை நம்ம வேணால் திறந்து விட்டுடலாம். ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயாச்சு. இங்கே சன்கன் இல்லை. எனக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி கிச்சனில் தான் இருக்கும் சன்கன்னு. இது இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே ஏதாவது இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருலாம். தள்ளிப்போ சோழி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்லை தப்பிச்சிட்டோம். இங்கே வந்து வேணால் ஹெலிகாப்டர் கீ இருக்குது. இது நம்மளுக்கு வந்து என்ன தேவைப்படாது. இது வந்து வேணால் திறந்துக்கலாம். கிளி வந்து பார்த்திங்கன்னா வருவா. வந்தோடனே நம்ம வீடு உள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளி வந்து எங்கே ஓட்டா எங்கே போடான்னு யாருக்கும் தெரியாது. எங்கன்னா போயிட்டு வருவாங்க மேடம். எங்கே கிளி இருக்கா? கை கழுவ போகிறான்னு நினைக்கிறேன். ஜிஸ்மிஸ்ஸு தப்பிச்சோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா கிளம்பு வரானே, செத்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த ஓட்டக்குள்ளே போயிடுங்க. கிளம்பு பார்த்துட்டான் மக்களே, கிளம்பு பார்த்துட்டான். இங்கே நிற்கிறான் பாருங்கள். நம்ம பெட்டுகளில் போகிறதா பார்த்துட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு மூஞ்சை வந்து இப்போ காட்டி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டான். டே 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையை ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு போனோம். அந்த கிச்சனில் இருக்க அந்த மொத்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆராய்ஞ்சி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். அந்த கிச்சனில் கண்டிப்பாக ஸ்டன்கன் இருக்கும். ஸ்டன்கன் எடுத்தால் ஸ்டன்னு சூற விட்டுடலாம் எல்லாரையும். அதனால அந்த கிழங்குல இருக்க செக்யூரிட்டிக்கு ஐயோ இது ஒரு இதை கற்றுது. இங்கே ஏன் ட்ராப் போட்டு வச்சுக்கிறாங்க? ஐ டோன்ட் லைக் இட். அவள் ட்ராப்பில் அவளே மாட்டுவாளா? எனக்கு இது தந்தாச்சு. இல்லை இந்த 3 ட்ரா இருக்கும். இது உள்ள என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது? 1 2 ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்குது. இந்த விஷயம் நான் என்ன பண்ணுறது தேவையே கிடையாது. ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தான் ஹெலிகாப்டர் மேனுவல் தேவைப்படும். அந்த எஸ்கேப்கெல்லாம் ஹெலிகாப்டர் மேனுவல் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த திறந்து விட்டு பாத்ரூமில் எதனா இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. இங்கே கிளாஸ் ஃபியூஸ் தான் இருக்குது. இது நம்மளுக்கு தேவைப்படாது. அதுவும் ஹெலிகாப்டர் எஸ்கேப் இது உள்ள எதனா இருக்கும். அதுவும் இல்லை. நீங்கள் எங்கேயுமே எதுவுமே இல்லை. கிளி இருக்கா? எங்கேயுமே எதுவும் இல்லைன்னா கிளி இருப்பா. ஆஹா 2 சைடு 2 பேர் நம்ம எப்படி ஓடிடலாம். மேலே போய்டு. எந்த ஃபோட்டோவும் தள்ளாம போ. அவனில் பாரு, அவனில் எங்கெங்க ஸ்டங்குன்னு இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லெண்ட்ரினா சைல்டு இருக்க அங்கே கீழே இருக்கும். கெளி வேறு மேலே வர நம்ம இப்படி ஓடிடலாமா? ஐயோ ஜஸ்ட் மிஸ் செத்துருவோமா? இல்லை தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். தப்பிச்சிட்டோமா? சோழி முடிஞ்சு. என்ன கிளவி 2 பேரும் ரவுண்டு கட்டியிருக்காங்க. நம்மளை உட்காந்து உள்ளே ஓடிடலாம். எங்கே தப்பிச்சிட்டோங்க? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் கூட காலி ஆகிடுவோன்னு நினச்சேன். போயிட்டு வெளியே வந்துடலாம். எங்கே போட்டுருவாங்களா? யார்
சைடில் போட்டால் கேவன் தான் கேட்டாலே தருது. நீங்கள் இப்படி வெறுப்பேற்றுறாங்க. எப்படி தப்பிச்சு வந்தாலும் எப்படின்னா கடைசியில் மாட்டிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லெண்டரி நான் சைல்டு இருக்கும் அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டன் எடுத்துட்டா எல்லாருக்கும் ஸ்டன்னு சோறு தான். கண் எடுத்துட்டா ஃபஸ்ட்டு நம்ம கிளம்புன போட்டோன்னா அவங்க எல்லாருக்கும் செக்யூரிட்டிக்கு எடுத்தோன்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய விஷயம் ஓப்பன் ஆகும். அதனால் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்து தூக்கிட்டு போயிடலாம். அடுத்து ஸ்லெண்டரி நான் சைல்டை போடணும். ஸ்லெண்டரி நான் பெட்டை 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு தான் அதை போடணும். இல்லைனா பக்குன்னு கன்னிஷன். ஆஹா இவங்க விருப்பேற்றுறாங்க. அவன் கேவன் தானே பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தான். ஆமாம் ப்ரெடிக்டர் தூ நான் பார்க்கவே இல்லை. நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு விஷயமா ப்ரெடிக்டா போடுங்க. ஸ்டன் கிடச்சிருச்சு. ஸ்டன்னு சூறது தான். கீழே போடு ஏய் கீழே இருந்தே போடு. இப்போ ஓடி வருவாங்க. சத்தம் போட்டியா மாட்டிக்கினே நீ அப்படின்னு ஓடி வருவான். ஆனால் நம்மளுக்கு தெரியாது, அவளுக்கு தெரியாது நம்ம அவளுக்கு ட்ராப் வச்சுருக்கோன்னே. வீட்டுக்கு போ. இப்போ வந்து என்ன கேள்வி கொண்டாரு டிஸ்கோ டான்ஸ் ஆட்டு போயிடுவான். இப்போ வந்து என்ன இது இங்கே வந்துச்சு எடு. இங்கே எனக்கு இது மட்டும் எடுக்கவே வராதுங்க பட்டுன்னு. கேள்வி நாங்கள் செட் பண்ணிடுவோம். கேள்வி தள்ளி போ. புருஷன் வர சொல்லு. கிளவு நான் காணும். கிளவா 2 பேருக்கும் பிரேக்கப் இச்சுன்னு நினைக்கிறேன். கெலுபு இங்கே தான் நிற்கிறானா? இது கால் மாதிரி இருக்கு. கிளவா அதோ இப்போ தான் வரான். இப்போ வந்து ஒடியர் வாட்ஸ்அப் நீங்கள் என்ன நக்கல் ஆயிடுச்சா? எப்படிரா வீட்டுக்கு போ. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன படம் போய் அந்த செக்யூரிட்டிக்கு எடுத்துடலாம். எடுத்துட்டு கீழே போட்டு அப்புறம் போயிடலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி உன்னை போட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். டே வலி விட்றா டே நாயே. எங்கே வலி விடவே சவுண்டு வேறு கம்மியாயிடுச்சு. இங்கே எங்கே பாருங்களேன் செத்தும் வெறுப்பேற்றுறாங்க நம்ம. டே தள்ளி போடா டே. எப்போ அவனை போட்டு நசுக்கியாச்சு. ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தாங்க சிலிண்டர் நான் சைடில் போட முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து பார்த்தீங்கன்னா போடணும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். எத்தனி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கீ வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து இதெல்லாம் போட்டு ஸ்டீரிங் வீல் இருக்குது நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்டா கீழே வந்தேன்? ஒரு நிமிஷம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. என்ன இருக்கா போடு. க்ரோபார் இருக்குது மாஸ். இப்போ அந்த நடுவில் வர அடிக்கடி பார்த்தீங்கன்னா சில பல டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. க்ரோபார் எடுத்துகிட்டு இங்கே வந்து போட் கீ இருக்குது. வைத்தியசாலை கலப்புற மாதிரி எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். நம்மளுக்கு இந்த இது தேவைப்படும் க்ரோபாரு. அதனால் இதை கையிலே வச்சுன்னு சுற்றுவோம் கொஞ்ச நேரத்துக்கு. ஹேண்ட் வீல் கழிச்சிச்சா? வந்து என்ன ஃபஸ்ட்டு இதை திறந்துடலாம். ஹேண்ட் வீல் அந்த கேவி ரூமில் இருக்கும்ல டக் டேப் இருக்குது. இது நம்மளுக்கு சுத்தமாக தேவைப்படாது. எந்த எஸ்கேப்புக்கும் சம்மந்தமே இல்லையோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தருவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பர்ட்ஸு. இதெல்லாம் நான் திறந்தேனான்னு தெரில. எதுக்கும் டோர் லாக் இருக்குது. இங்கே ஏதோ இருக்குது போடு. ஃப்ரெஞ்ச் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் திறந்து விட்டு வந்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் எடுத்துப்போம். ஃப்ரெஞ்ச் எதுக்குன்னா அந்த ஸ்லெண்டரினா சைல்டுன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டன்கனியல் ரேட் அதை பார்த்தீங்களா அதுதான் சவுண்டு போடுது. அப்படி ஒரு சவுண்டு வருதுன்னா அதுக்கு சாப்பாடு வேணும்னு அர்த்தம். இனி நம்ம க்ரோபாரும் தேவைப்படுவாங்க. அங்கே ஒரு பலகை மாதிரி வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க கதுவை. பக்கத்துலேயே 2 பேரும் வராங்க. நம்ம என்ன போய் ஒழிச்சிக்கலாம். பக்கத்துலேயே ட்ரெயின்லாம் போகும். அதனால அடியில் போய் ஒழிச்சிக்கலாம். அதெல்லாம் பார்த்துக்காதீங்க. இல்லை கெளி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராப் போட்டிருக்கா. போயிட்டாலான்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். போயிட்டான்னு நினைக்கிறேன். படியில் நம்ம ஏறுற இடத்துல கரெக்டாக ட்ராப் போட்டிருப்பா. கேள்வி சங்கீத சூரங்கள். கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வேற. ஐயோ அம்மா ட்ராப் இருக்கா இங்கே? ஐயோ அம்மா கடவுள். ஐயோ திரும்பியும் கீழே போகணுமா? சோழி முடிஞ்சிச்சு. ஷபா ரொம்ப விருப்பத்துறாங்க. இங்கே என்னங்க ஏங்க போங்க.
இங்கே தானே நிற்கிறேன், எங்கெங்கேயோ தேட்டு போகுது அது. ஐடென்சிக்கு வேற விளாட்றியான்னு கேட்குது. கண் எதிர்க்க நின்றுறேன், கண்ணு தெரியாமல் இது போயிட்டு அங்கே ஐடென்சிக்கு விளையாடுறோமா. ஐயோயோ, திரும்பி இங்கே பக்கத்துலேயே ட்ராப் போட்டிருக்கு. இங்கே போனோம் ட்ராப் போட்டுதுன்னு கவனிச்சுட்டு கீழே கவனிக்காமல் நான் மட்டும் லூஸு மாதிரி போயிட்டேன். கிளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்கா. மேலே போகிறோம், தொத்தி அடிக்கிறா. எங்கே ட்ராப் போட்டிருக்கா. சேஃப்கி போய் ஏங்க திருப்பி வர ஏன் வேற எதுவும் சொல்லிடுவேன். ஆஹா, பார்த்துட்டாலான்னு தெரில. கீழே வர ஓடி வந்து ஒழிஞ்சிருக்கேன் நான். நான் மேலேயே போக விட மாட்டுறாங்க. மோசம், ரொம்ப மோசங்க இதெல்லாம். ஆனால் அநியாயமாக பண்ணுறாங்க. இன்னொரு வாட்டி துரத்தின்னு வந்தானா நான் வேறு மாதிரி கேட்டுருவேன். இப்போ நம்ம எத்தின் அடி வாங்கியிருக்கோன்னு தெரில. ஃபோன் ஆஃப் ஆகிருக்கும் கஸ்டமர்ஸ். எங்கே பாருங்களேன், நான் எதுவுமே அழுத்தலை, அதுவே போகுது. போயிட்டால கிளி மேலே. இங்கே இவ ஏன் மேலேயே போக மாட்டேறா. இப்போ தான் இங்கேயே போகிறா. பேதில் போவேன், ஏன்னா இப்படி பண்ணுறீங்க. சபா, வெறுப்பேத்துறாதே. இந்த சேஃப்கி எத்தனை பேர் இந்த ரூமில் போட்டுலாம் அது உள்ளேருந்து எதனா கிடைக்கும். தேவைப்படுறதா இருந்ததுன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வேறு என்ன பண்ணோம். அந்த சிலிண்டரி நான் சைல்டு வேறு போடணும். குரோபாரை கீழே போட்டதுன்னா ஆஹா இருபத்தேரி இருங்க. அவன் மேலே வரத்துக்குள்ளே பண்ணோம், ஓட ட்ரை பண்ணிடலாம். தப்பிச்சிட்டேங்க. மிஸ்ஸு. இப்போ கீழே போவா. நம்ம இப்படி வந்தாச்சு, கட்டிங் பேர் எடுத்தாச்சு. இப்போ இந்த சவுண்டு கேட்டு இங்கே வந்துடுவா. கதவு திறக்க முடியல. அது கதவே இல்லை. கிளி வர வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்துட்டு இந்த பக்கம் வரா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உஷாராக மேலே வந்துட்டோம். மேலே வந்து இப்போ நம்ம கிளம்பணும், நம்மளை போட போகிறோம். சேஃப்கி இருக்கிற இடத்துல நீ அந்த டாப் ட்ராயர் பார்க்கவே இல்லை. நல்லா எப்பயோ பார்த்தாச்சு, பார்க்கல. இப்போ என்ன கட் பண்ணி விட்டுடலாம். இது எது கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் இருக்கும். அந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வரும். இதை நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அந்த கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். இப்போ கிளம்ப இந்த வழியில் வந்தோன்னா நம்ம கதை கந்தல். அந்த இது வேணுங்க, ஹேண்ட் வீல்லாம் அப்புறமா கிடச்சாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிடச்சிது. எப்பயோ ஹேண்ட் வீல் எங்கே பார்த்தோம் அப்படி கிடச்சிது. ஹேண்ட் வீல்லாம் கிடைக்கல. ஃப்ரெஞ்சு மாவில் எங்கே பார்த்தோம். ஃப்ரெஞ்சு ஆமால. ஐயோ அம்மா கடவுள், ஃப்ரெஞ்சு எங்கே பார்த்தேன்னு எனக்கு இது சவுண்டு போட்டாச்சு. எப்படியே கேள்வி வந்துடும். அவளை போடலாம். கீழே இருந்தது ஒன்டா கேள்வி ஒரு ஷார்ட் வச்சிடலாம். எங்கே வைக்கிறீங்க ஷார்ட்டை? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப வருவான், அவனையும் போட்டுடலாம். தெளிப்பா ஷூ ஷூ இங்கே நின்றுக்கலாம், இங்கே நின்று சுட்டுக்கலாம். கெலூஸ் ப்ளீஸ், கெலூஸ் வாங்க. கெலூஸ் என்ன கெலூஸ் நீங்கள்? கெலூஸ் வாங்க. கெலூஸ் என்னங்க கிளம்ப வரவே மாட்டுறான். வச்சு கிளப்புறான். ஏண்டா நீலாம் எங்க கேள்வியை போட்டு தள்ளி இவ்வளோ நேரம் ஆகுது, கிளம்ப வரவே இல்லை. ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. லூஸு மாதிரி பேசுனேன். இன்னதுங்க பண்ணுறான் இவன். அவனுக்கு கொடுத்த வேலையே அது ஒன்று தான், அது கூட பண்ண மாட்டான் ஒழுங்கா உருப்படியா. சரி வந்தானா போட்டு தள்ளிட்டு போகலான்னு பார்த்தா கிளம்ப கேமை விட்டு போயிட்டானா. ஆமாம், அப்படிதான் தெரியுது. இப்போ அந்த பக்கம் போவான், அவன் வந்து அடிச்சிடுவான் பாரு. கிளவா ஃப்ரெஞ்சு நான் இங்கே தான் பார்த்தேன். அந்த ஊருக்கு ரெண்டு பேரும் அழகாக போட்டு தள்ளிட்டு நான் போயிட்டு எடுத்துகிட்டு ஓடிடலான்னு அந்த சிலிண்டரி நான் சைல்டை போட்டு தள்ளிடலான்னு நினச்சேன். சரி வரமாட்டேன், ஏன்னா உனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு. கீழே போயிட்டு அந்த ஒரு இது இருக்கும், அதை வந்து திறந்து விட்டு இவனுக்கு கண்ணு ஷார்ப்பாக தெரியும்னு சொன்னாங்க. அந்த கேம்காரன் தப்பாக யோசிச்சிருக்கான். அவனுக்குலாம் கேம்லாம் கண்ணே தெரியாது. க்ரோபார் கீழே இருக்குது, அந்த கட்டிங் பிளேஸ் ஒன்று, பேட்லாக் கீ எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. வந்துட்டான் பார்த்தீங்களா. இப்போ நம்மளை வெறுப்பேற்றீங்கன்னே வருவான், சம்மந்தமே இல்லாமல் வருவான். அங்கே வந்து இவ்வளோ நேரம் வெறுப்பேற்றிட்டு இப்போ தான் போனான் அவன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது, என்ன பண்ணுறதுன்னே தெரில.
ஆஹா உள்ளே இருக்கான். பட்டுன்னு கண்ணு எடுத்துட்டு வந்து போட்டுடலாம். அதுக்குள்ளே கேள்வி வந்துடுவாங்க. எங்க கிளிவிங்க அங்கே கிளிவியும் வந்துட்டாங்க. என் வாய் கிளவுனை போட்டாச்சு. இப்போ கிளவி கீழே தான் போனான். அவன் மேலே ஓடிடுவா. சொல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிவி போட்டுடலாம். அவள் தான் 2 பேரையும் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசால்ட்டாக போய் சிலிண்டரி நான் சைல்டு பேர் ஜாத்தாகை நீ வீட்டுக்கு போத்தாகை அப்படின்னு சொல்லிடலாம். சிலிண்டரி நான் சைல்டு வெளியே வா. வாடா வாடா உனக்கு சோறு போடுறோம். வாடா சோறு போடுறோம். வா வா வா. சோறுன்னா அப்படியே ஓடி 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 வருவாப்புல சாக போகிறோன்னு தெரியாமல். மேலே ஒரு பீஸு கத்தணுமே எங்கே அந்த கற்றுட்டு அது வேலையை அது கரெக்டாக பார்க்குதுப்பா அப்படின்னு சொல்லிடலாம். அது வந்து வெளியே தூக்கி போட்டுடலாம். இங்கே என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. நல்லதாக கிடச்சா நல்லாயிருக்கும். பூடு பேட்லாக்கி கட்டிட்டு பேட்லாக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். யூஸ் பண்ண முடியாது இந்த பேட்ல இன்னும் டோர் ஹேண்டில் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கணும். கட்டிங்கில் எடுத்துன்னு போய் சங்கிலி கருப்பை போட்டுடலாமா? இது என்ன திறந்தாச்சு. இன்னும் டோர் ஹேண்டில் வேணும். ஹேண்டில் வீல்னு வேற ஒன்று வேணும். சங்கிலி கருப்பை விட்டுடலாம். அந்த க்ரோபார் கீழே இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்துடலாம். அது ஒன்றுத்துக்கு தேவைப்படும். 2 பலகை மாதிரி இருக்கும். அந்த பலகை நீக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோபார் ஏதோ பக்கத்தில் எடுத்துன்னு வந்து போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான் தள்ளி விட்டாச்சு. இது வேலை முடிஞ்சிச்சு. பேட்லாக்கி வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ ஹேண்ட்வீலு டோர் ஹேண்டில் 2 தேவைப்படுது. ஹேண்ட்வீல் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஆமாம் ஆமாம் அந்த ஐயோ மறந்துட்டேன். கிச்சனில் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். வேறு இங்கே தான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். இல்லை அந்த கபோர்டில் இருக்கும். ரோடு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்வீல் கிடச்சாச்சு. இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ட்ராயருக்குள்ளே போய் உட்காந்துருச்சு. இந்த ஹேண்ட்வீலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போடணும்னா கீழே ஒரு இடம் இருக்கும். சங்கிலிக்கு போயிட்டா தான் டோர் ஹேண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வெப்பன்கே கிடைக்காம இவ்வளோ வேலையை முடிச்சோம் நம்ம. அங்கே ஒரு இது மாதிரி இருக்கும் டோர் மாதிரி. இதை போட்டு இப்படி திருப்பினோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிடும். முதல்ல செக்யூரிட்டிக்கு போய் அங்கே மேலே அது இருக்கும். இப்போ டோர் ஹேண்டில் மட்டும்தாங்க வேணும். டோர் ஹேண்டில் கடிச்சிச்சுன்னா இங்கே ஏதோ ஒரு இடத்துல இங்கே போட்டு நம்ம தப்பிச்சு வெளியே போயினே இருக்கலாம். இப்போ கன்னை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு கட்டிங் பிளேயர் வேறு எங்கேன்னு தெரில. கன்னை எங்கேயோ இந்த செல்ஃபில் தான் கன்று போய் அழகாக உட்காந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு கட்டிங் பிளேயர் தான் அந்த இது ஒருத்தம் பற்றியா அந்த ஜஸ்ட்டு மிஸ்ஸு தூக்கி வாரி போட்டுச்சு. கன்று புல்லட்டை வேறு எடுக்க முடியலையே. கிளம்ப வர வந்துடுவானே. ரெஸ்ட் எடுக்கிறதுனா வர ஒன்றும் இல்லை. ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வருவோம். எங்கே எங்கடா டேய் கெலவுஸ் வா. கெலு வந்துட்டான். கெலு வந்து என்ன போட்டாச்சு. 2 பேரும் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எங்கே தெரியலையே. கட்டிங் பிளேயர்ஸ் இங்கே தான் எங்கேயோ போட்டேன். இதை வெட்டிட்டு எங்கேயோ போட்டேங்க. எங்க கட்டிங் பிளேயர்ஸ் எங்கேங்க? கட்டிங் பிளேயர்லாம் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. கட்டிங் பிளேயரை வேறு எங்கே போட்டேன்னு தெரியலையே. ஓடியார் வேர் இஸ் கட்டிங் கட்டிங் ஏதோ ஒன்று கட்டிங் பிளேடா இதோ இருக்கு. கட்டிங் பிளேயர்ஸ்ன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. நம்ம வந்து என்ன பட்டுன்னு மேலே திரும்பி போட்டு வந்துடலாம். கட்டிங் பிளேடு அதை ஓப்பன் பண்ணிட்டோம்ல. இங்கே போட்டு புத்துன்னு கீழே குதிக்கணும். இப்போ உட்காந்து குதிக்கலாம். திடீர்னு சேர்த்து போயிட்டு போகிறோம். குதிரா இப்படின்னா இங்கே கன்னையாக எடுத்துக்கலாம். வீடியோ ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆனில் தான் இருக்குது. மேலே போய்க்கலாம். மேலே போயிட்டு என்ன பண்ணோன்னா ஒரு காமெடி பேசியிருப்பான். அவனை போட்டு தரணும். எனக்கு தெரிஞ்சு உங்களை வெப்பன் கீ தான் தருவான்னு நினைக்கிறேன். போட்டாச்சு. நம்ம அதை எடுத்துப்போம். புல்லட் எங்கன்னா காணாமல் போய்டுவாங்களாம். எடுத்துகிட்டு அதெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு இது வந்து இதுன்னு எடுத்துகிட்டு சங்கிலி உள்ள ஏன் சங்கிலியை கருப்புன்றோன்னா சங்கிலி உள்ள கருப்பாக ஒருத்தர் இருக்கான். அதெல்லாம் நம்ம இதுன்னு எஸ்கேப் பண்ணிட்டு அவ்வளோதான் டாடா பாய் சொல்லிட்டு கிளம்பினே இருக்கலாம். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
கிளவன் வந்து குறுக்க வராமல் இருந்தால் போதும், குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி அவன் வராமல் இருந்தால் போதும். நம்ம இதில் கீழே குச்சிக்கலாம். கீழே வந்துட்டு இங்கே வந்ததுன்னா அங்கே ஒரு டோர் வந்து எங்கே பாரு ஹால்லாம் இங்கே போட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போட் எஸ்கேப்பும் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பும் மட்டும்தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியும் அவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டேன். எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தேடுறாங்க. தி எண்டு, கேம் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட் எஸ்கேப்பை பார்த்துலாம். சரி, பாய் பாய், see you in next video.